Hi friend, this is Maheshwari cooking channel. நண்டு செவி கிரேவி பண்ணலாம். நண்டு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி கழுவி வச்சுக்கோங்க. கேஸில் வந்துட்டு கடாய் வச்சுட்டு ஆயில் விட்டுக்குங்க. ஆயில் நல்லா காஞ்சோனையும் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு பொரிச்சோனையும் ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க செப்ரேட்டாக. இப்போ வெங்காய கூடயே வந்துட்டு பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டு வதக்குங்க. வெங்காயம் வதங்கினோடனையும் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. அரை கேஜி நண்டுக்கான மசாலா நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. சால்ட் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சால்ட் போட்டு வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தக்காளி வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். இப்போ மசாலா போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி, தனியா பொடி 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் மிளகா பொடி. நல்லா இதில் நண்டு மசாலா வந்து கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கோல்டு, ஃபீவரு, கஃப் எது இருந்தாலும் வந்துட்டு உங்களுக்கு சரியாயிடும். இந்த மசாலா கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ என்ன பண்ணுங்கனாக்கா கொஞ்சம் பெப்பர் பொடி போடுங்க. பெப்பர் பொடி போட்டுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு நம்ம ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்குறோம். அந்த மசாலையும் இப்போ போட்டுக்கலாம். நம்ம இந்த மசாலா வதங்கினோனையும் இது போட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஃப்ரை ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கணும் மசாலா. பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு மசாலா. இப்போ என்ன பண்ணலான்னாக்கா நண்டு போட்டுக்கலாம். நம்ம 1/2 கேஜி நண்டு போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணலாம். ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மசாலா கூட நண்டு நல்லா பிடிக்கணும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், மசாலா நண்டு எல்லாம் ஒட்டுக்கா நல்லா மசாலா சேர்ந்துருக்குது. இப்போ என்ன பண்ணலான்னாக்கா ஒரு பீஸ் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறேன். ஜாஸ்தி வேண்டாம், தேங்காய் ஒரே பீஸ் போதும். அந்த தேங்காய் அரைச்சிருந்து அதில் ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ விட்டுக்கலாம். ஜாஸ்தி தண்ணி விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நண்டு முழுகிற அளவுக்கு தான் விடணும். இப்போ
மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸு நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ நல்லா பாயில் ஆகிடுச்சு, குழம்பு ரெடி. இப்போ மேலே கொத்தமல்லி தூவிக்கலாம். பாருங்கள், தண்ணியாகவும் இல்லாத ரொம்ப கெட்டியாகவும் இல்லாத செவிகிரவையாக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள்.